ஒரு இளைஞனின் தாய் அலைபேசியில் அழைத்து இதுபோல உன்னுடைய தங்கையிற்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை சொன்னார். உடனடியாக அந்த இளைஞன் அந்த தங்கையின் குழந்தையிற்கு முதலில் தாய்மாமன் வீட்டு சீர்தான் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையிற்கு தேவையான சிறிய பொருட்களை எல்லாம் வாங்கி சென்றான். மறுநாள் அவனுடைய நண்பன் அலைபேசியில் அழைத்து இதுபோல உன் தங்கையின் குழந்தையை பார்ப்பதற்கு சில பொருட்களை எல்லாம் வாங்கி சென்றாயே, என்ன ஆயிற்று என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த இளைஞன் பதில் சொல்லியிருக்கிறார், என் தங்கையின் குழந்தையிற்கு தாய்மாமன் வீட்டு சீர்தான் முதலில் வர வேண்டும் என்பதற்காக சிறிய பொருட்களை எல்லாம் நான் வாங்கி வந்தேன். ஆனால் தாய்மாமன் வீட்டு சீர் வருவதற்கு முன்பே தாய் வீட்டு சீர் வந்து விட்டது, குழந்தை நல பரிசு பெட்டகமா. புரட்சி தலைவி அம்மாவுடைய மகத்தான சாதனை குழந்தை நல பரிசு பெட்டகம். இங்கு அதிமுக உண்மையிலேயே பல நல்ல திட்டங்களை செய்திருக்கிறது. ஒன்றை மட்டும் செய்ய மறந்து விட்டது, விளம்பரம் செய்யவில்லை. நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது 1000 ரூபாய் உரிமை தொகை இன்று தமிழ்நாட்டில் சில பெண்களுக்கு தருகிறார்கள், பல பெண்களுக்கு இல்லை. ஆனாலும் இன்று அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பற்றி பலருக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. காரணம் என்ன? விளம்பரம். நன்றி.